கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்ற வேத வசனங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் உண்டாகும் பலன்களை குறித்து தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் பயப்படுகின்ற அநேக மக்களை எங்கும் காண முடிகிறது. பாவம் செய்வதற்கு பயப்பட வேண்டும் என்று தேவ ஊழியரான பில்லி கிரஹாம் அடிக்கடி செய்திகளில் கூறியுள்ளார். பயம்தான் பிசாசு நமக்கு வைத்திருக்கும் ஆயுதம். அந்த பயம் என்ற ஆயுதத்திற்கு நாம் இடம் கொடுக்காமல் தேவனுக்கு பயந்திட வேண்டும். பிஷப் வாரன் ஷாண்ட்வர் மரண படுக்கையில் இருந்தபோது ஒருவர் அவரிடம் ரகசியமாக கேட்டார், மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கள் ஐயா, சாவு என்கின்ற இந்த ஆற்றை கடப்பதற்கு உங்களுக்கு பயமே இல்லையா என்றார். அதற்கு பிஷப், சாவு என்கிற ஆற்றின் 2 கரைகளும் என் பரமபிதா இயேசுவுக்கு சொந்தமானது தானே, நான் அவருக்கு சொந்தமானவன், பிறகு நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று சொன்னாராம். கர்த்தரை குறித்த பயம் இருந்தால் நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம் குடும்பங்களும் எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆம் என கண்பானவர்களே, கர்த்தருக்கு பயந்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும். தேவனை குறித்தான பயம் நம்மில் அநேகரிடத்தில் இல்லை. அவர் இரக்கமுள்ள தேவன் என்பதை அறிந்த நமக்கு அவர் எரிச்சலுள்ள தேவன் என்பதை மறந்து பயமில்லாமல் வாழ்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்படுவான் என்கிற வசனங்களின்படி பயப்படும் போது நிறைவான ஆசீர்வாதங்களை பெற முடியும். கர்த்தருக்கு பயந்திருக்க பழகுவோம், ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். ஜெபம் செய்வோம். இயேசுவே, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பயந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.